என்னுடைய ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே கொள்கையும் ஒரே இலக்கையும் நோக்கித்தான் நான் பயணிச்சிட்டு இருக்கேன். இப்போவும் அதே தான். இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கான ஒரு முக்கியமான போராட்டமாக அதில் தமிழகம் முன்னணியில் நிற்கிறது. அதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது தான் என் கடமை என்பதை நான் முடிவு செய்து பல நாளாகிவிட்டது. பாரத் ஜோடோ யாத்ரா நடக்க ஆரம்பித்ததிலிருந்து இங்கே வந்து நம்ம கை கொடுத்ததிலிருந்து இது வந்து எங்களுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் ஒரு சவால்லாம் விடலை, எந்த தலைவர் இப்படி பண்ணார்ன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்திருக்கிறேன். அதுதான் நான் நம்பும் அரசியல். சுயநலமற்றதாக, கடமையாக அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி வந்தவன் நான் அரசியலில். அதே பயணத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சி, இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது ஒரு தமிழ் குடிமகனின் உரிமை. அந்த நிலையிலும் ஒரு கட்சித் தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். அது என் முடிவு. என்னுடன் 40 வருடமாக, 30 வருடமாக, 25 வருடமாக, இப்படி 20-15 வருடங்களாக என்னுடன் வந்து கொண்டிருக்கும், தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக, நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக்கொள்கிறேன். சொல்லும்போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்தக்கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொன்னேன். முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அது கவலைக்கிடமாகிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக ஆகிடும். கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். நான் சொன்னது வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பாக நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் எதற்கும் நன்றி சொல்லணும்னு நினச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். இப்போவும் அதை இவர் மூலமாக அவர் சொல்ல பணித்ததினால்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.
வணக்கம். கட்சிக்கான அந்த சின்னம் இருக்கு, ஏற்கனவே சார்ஜ் ஷீட் இருக்கு. அதை என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணுறேன். இப்போ இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். நன்றி. தொகுதிகள் கொடுக்க முடிவு முன் வந்த போதும் அதை ஏற்காத காரணம் உங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததாக சொல்லப்படுது. அது ஏற்காத தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்தபோதும் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் நான் வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நீங்கள் அதுக்கு சேடு, அதான் முதல்ல சொன்னேன், அதுக்கு மியூசிக்கு சேடாக போட்டால் நான் அழுகிற மாதிரி இருக்கும். என் கூட நின்றவங்களை கேளுங்க, நான் எப்படி நெஞ்சு நிமிந்து நடந்து வந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.